ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னொரு புது காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். குறிப்பாக நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில், அதுவும் பார்த்தீங்கன்னா சிறுதீவு இறங்குதுறை இருக்குது தானே, அந்த மண்டதீவு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பகுதியெலாம் இருக்கிறேன். இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயற்கையாக நல்ல வடிவாக இருக்கும். குப்பை கஞ்சல்கள் எல்லாம் இல்லை. அதால் வந்து இந்த இடத்துல வந்து அதிகளவாக ஃபோட்டோ ஷூட் எல்லாம் செய்ய வாரவை. ஸோ நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு ஏன் வந்தனாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்குது. குறிப்பாக இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. என்ன பார்சல்ன்றதை இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்துட்டு பயண காணொலிகளை விரும்பி அதிகமாக போடுவதுண்டு. அதால் வந்துட்டு இந்த பயண காணொலிகளில் நான் பயன்படுத்துகிற ஒரு சாமானோடு தான் வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு அதிகளவாக தெரிஞ்சிருக்கும், என்ன தொடர்ச்சியாக பின்பற்றி வாராக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு பயண காணொலிகள் போடல. நான் பாவிக்கிற உடுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு தோச்சு போடக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இலகுவாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல எங்களோட முதுகு பையில் சுமந்து கொண்டு போகக்கூடிய மாதிரியான சாமான்களை தான் நான் பயன்படுத்துகிறது. ஸோ நாங்கள் போகிற இடத்துல தங்குறது இனி வருங்காலங்களில் நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்க்கல. நாங்கள் டென்ட் அதெல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, எனக்கு இந்தியாவிலேருந்து ஒரு டென்ட் ஒன்று தான் வந்திருக்கு. அந்த டென்ட்டை தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்கத்லோன்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது. அது உலகம் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளில் கிளைகளை கொண்டு இருக்குது. இப்போ இந்த டெக்கத்லோன் என்ற பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு விஷயம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அதிகளவான ஸ்போர்ட்ஸ் இருக்குது தானே. இப்போ பாஸ்கெட்பால், ஃபுட்பால், கிரிக்கெட், அதே மாதிரி இந்த ட்ரெக்கிங், மலை ஏறுவினம், மற்ற ஹைக்கிங் போவினம், மற்ற எங்களை மாதிரி பேக் பேக்கர்ஸ்ன்னு சொல்கிறாக்கள், அப்படியான எல்லா விஷயத்துக்குமான ஒரு பெரிய ஷெட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக கேட்டகரிஸ் வைஸாக இருக்கும். நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொள்ளலாம். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை தான் நானும் தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். நான் போட்டிருக்கிற உடுப்பெல்லாம் ஃபோக்லைசர், மற்றது இந்த இதுகள்லாம். ஸோ இது வந்து எங்களோட பயணத்தை எளிமையாக்கும். மற்றது இது வாங்கியெல்லாம் கெனகாலம். ஸோ எனக்கு அந்த பிராண்டை பிடிக்கும். கெனநாள் ஆசை எனக்குமே அந்த பிராண்டில் இருந்துட்டு என்ன தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்கணும். ஸோ அது வந்து ஒரு டென்ட் தான். இப்போ அந்த டென்ட்டை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்துருப்பீங்க, இது வாகனம் நிற்கிது. எந்த வாகனம்னு நினைப்பீங்க, எந்த வாகனம் இல்லை, இங்கால கடலட்டை பண்ணி இருக்குது. ஸோ அவை இந்த வாகனமாக இருக்கலாம். ஸோ நாங்கள் இதில் தான் டென்ட்டை போட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி. ஸோ அங்கால மழை வருது, யோசிக்கவே தேவையில்லை. அந்த டென்ட் வந்து மழைக்குள்ளேயுமே ஈடு கொடுக்கக்கூடியது. ஸோ எந்த பயமும் இல்லை. நாங்கள் இப்போ போயிட்டு அந்த டென்ட்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கடா, மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இனிமேல் போட போகிற காணொலிகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். சரி, இப்போ இதான அந்த பார்சல். பார்த்தீங்கன்னா சின்னனா இருக்குது. நாங்கள் கொண்டு போகிற பேக் பேக்லேயே கொழுவி வைக்கக்குள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், டெக்கத்லோன்லேருந்து வந்திருக்கு. இது கேஷுவான்ற பிராண்ட். ஸோ இந்த பிராண்ட்லேருந்து தான் எங்களுக்கு டென் வந்திருக்கு. டென் வந்து கணக்க பிராண்டுகளில் இருக்குது. அவைட்டையே கேஷுவா இருக்குது, ஃபோக்லைசர் இருக்குது, அதே மாதிரி கோல்மென் இருக்குது, கணக்க பிராண்ட் இருக்குது. இது வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்குது. மற்றது இப்படி எங்களை மாதிரி சோலோ ட்ராவலர்ஸ் போயின்னு தானே ஒரு நாட்டை சுற்றி பார்க்குறதுக்கு, அப்படியான ஆட்களுக்கு வந்து இது கொஞ்சம் ப்ரைஸும் வந்து ஓகேவாக இருக்குது. மற்ற குவாலிட்டி வைஸாகவும் நல்லா. ஸோ இது வந்து 2 பேர் தங்குறதுக்குரிய டென்ட் இதிலே போட்டிருக்கு பாருங்கள். அந்த சைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 130 சென்டிமீட்டர் அகலம், நீளம் வந்து 210 சென்டிமீட்டர். ஸோ உயரம் வந்து நிலமட்டத்திலேருந்து உயரம் வந்து பார்த்திங்கன்னா 107 சென்டிமீட்டர். வெயிட்டும் வந்து 2.6 கிலோகிராம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை முதல்ல பார்ப்போம். சரி, இப்போ இது ஓப்பன் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டுன்ற பொடி இருக்குது. இந்தியாவில் மொத்தமாக 3 பகுதிகள் வரும். இது வந்து ஃப்ளை ஷீட்டுன்னு சொல்கிறது, மேலே போடுறது. இது ரெயின் கவர் மாதிரி. இது வந்து கட்டாயம் போடணுமென்ற அவசியம் இல்லை. சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, விடிய காலமாக வந்து டென்ட் போடலாம்னு சொல்லி வீடியோட கேட்கல, பயங்கர மழை. டென்ட்டை போட்டிருந்தோம்னா அதுக்குள்ளே இருந்திருக்கலாம். 2 மணித்தியால மழை பெஞ்சு இப்போ வேறு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ டென்ட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்த்துட்டு இப்படி டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பார்ட் இருக்கும். பேஸ் லேயர், அதாவது டென்ட்டுன்ற பொடின்னு சொல்கிறது. ஸோ அதுதான் இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஷீட்டுன்னு சொல்கிறது. இது வந்து கட்டாயம் போடணும் வண்டியில். கிட்டத்தட்ட ரெயின் கோட் மாதிரி இருக்குது. ஸோ பனி அதுகள் வராமல் டென்ட்டுக்குள்ளே பாதுகாக்கிறதுக்கான சாமான். இது வந்து போல்ன்னு சொல்லுவோம், லைன் ஸ்டிக்குன்னு சொல்கிறது. அதாவது கண்டறியாதாக்கள் இருக்குன்னு தானே, அவைக்கு வந்துட்டு சின்ன ஒரு ஸ்டிக் கொடுப்பினோம், அதை மாதிரி ஒரு ஸ்டிக். இது வந்துட்டு நாங்கள் இப்படி ஒண்டா பொருத்தலாம். பொருத்துறத பாருங்க. அப்படி இதை வந்து சிம்பிளாக டக்கண்டே பொருத்தலாம். இப்படி உள்ளுக்கு ஒரு நூல் மாதிரி போகும், பிளாஸ்டிக், அதை இழுத்து பிடிக்கும். இப்போ டக்குன்னு பொருத்தலாம். மொத்தமாக 2 வரும். இப்படி ஒன்று, அங்கே இன்னொன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7
இது கூட இப்போ ரிப்பேர் ஆகிட்டேன்னு சொன்னால் நாங்கள் இதை தனியாக கூட வாங்கி கொள்ளலாம். இதை ஃபிட் பண்ணி வைப்போம். இது போடுறதுக்கு அவ்வளோ நேரம் எல்லாம் ஆகாது. இது வந்து இன்டர்மீடியேட்னு சொல்லலாம், இல்லை பிகினர் லெவல்னு கூட சொல்லலாம். இந்த டென் வந்து புதுசாக நீங்கள் ஒரு 10 வாங்க போகிறீங்கன்னா இந்த டென்ட்டுக்கே போய்க்கொள்ளலாம். சரி, இப்போ பேஸ் சீட்டை விரிச்சிட்டு டென்ட்டை போடுவோம். வாட்டர் ப்ரூஃப் தானே? வாட்டர் ப்ரூஃப். ஓகே, இதை வந்து அதில் பொக்கெட் இருக்கு, அந்த பொக்கெட்டுக்கு விழுத்திட்டவங்க. சரி, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். இந்த பொக்கெட்டுக்கு போடுங்க. இல்லை அது பிறகு கொள்ளுறேன். அது இல்லைண்ணா, மற்றது அந்த கருப்பாக இருக்கு. ஸோ அதை விரிச்சுட்டு அதுக்கு போடுங்க. ஸோ இந்த பொக்கெட்டுக்குள்ளே நாங்கள் இதை போட்டுட்டோம்னாலே சரி, சிம்பிளாகவே நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஸோ இதை முதல் தடவையாக நீங்கள் 10 போடுறீங்கன்னா கொஞ்சம் டைம் பிடிக்கும். பிறகு போட்டு பழகிட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே டக்குன்னு போட்டுடலாம். ஓகே, இனி சிம்பிளாக இதை எடுத்து இந்த இதில் ஹூக் கொண்டு வர, இந்த ஹூக்கால் இதை அப்படியே கொழுவி கொண்டு வர. சரி, முதல்ல சென்டரை கொழுவுறேன் எல்லாம். இவ்வளோதான், எவ்வளோ சிம்பிள். எப்படி இருந்துச்சு? அதான் அந்த டென்ட் இங்கே இல்லை. அதாவது இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்கத்லான் ஷோரூம் வந்து இருந்தது. இப்போ பத்திரமுள்ள என்ற இடத்துல வந்து இந்த டெக்கத்லான் ஷோரூம் இருந்தது. பிறகு வந்து இந்த இலங்கையின் பொருளாதாரத்தோட அதை வந்துட்டு 50%, 30% சேல்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே விற்றுட்டு அந்த ஷோரூமையே மூடிட்டு போயிட்டினோம். ஸோ உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 74 கண்ட்ரீஸில் அதாவது இந்த டெக்கத்லான் ஷோரூம் வந்து இருக்குது. சிம்பிள். இப்போ இதை இப்படியே கூட விடலாம். உங்களுக்கு காற்று வந்து அதிகமாக அடிக்கிற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சைட்டில் அந்த இதால் வந்துட்டு பிச் பண்ணி விட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக நிற்கும். இது வந்து ரெயின் கவர் மேலே போடுறது, ஃப்ளை ஷீட்டுன்னு சொல்கிறது. ஸோ இதையும் போடுவோம். மற்றது இந்த ஃப்ளை ஷீட்டையும் போட்டிங்கன்னா இடைக்குள்ள வெண்டிலேஷனுக்கான சில பொக்கெட்ஸும் இருக்குது. அதாவது காற்று கூட உள்ளால் போய் வரும். உலகத்தில் வந்து மிலிட்ரி டென்ட் இருக்குது தானே, அந்த மிலிட்ரி டென்ட் தான் ஒரு 99% இல்லை 100% வந்து வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லலாம். இந்த டென்ட் எல்லாம் வாட்டர் ப்ரூஃப் தான். ஆனால் இனியில் மழை பெய்யல கொஞ்சம் வேற பார்க்கும். ஸோ அவ்வளோதான். நான் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ சிம்பிளாக போடலாம். நாங்கள் முதல் கொண்டு போகிற டென்ட் எல்லாம் இப்படி பார்த்துனீங்களா, அது போடுறதுக்கே ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். அதோட அவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங்கும் இருக்காது, குவாலிட்டியாகவும் இருக்காது. இது கொஞ்சம் குவாலிட்டியான டென்ட். அந்த வாசல் இங்கே வரும். மற்றது இதுக்குள்ள அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதை இழுத்து கட்டுறதுக்கு சின்ன ரோப்ஸ் தருவினோம். அதில் இந்த ஹோல்ஸுமே தருவினோம். இதை வந்து டென்ட்டை நாங்கள் பிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இதுலேயே டென்ட் எப்படி போடலாம் என்ன மாதிரி என்ற விஷயங்களை வந்து சொல்லியிருக்கணும். ஸோ நாங்கள் வாங்கின டெக்கத்லானில் வாங்கினது கேஷுவா பிராண்டில் MH100 2% டென்ட் தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ இதில் 3% இருக்குது, அடுத்தது 4% இருக்குது. இது சரி ஃபுல்லாக போட்டுட்டு வந்து உங்களோட காட்சிக்கொள்ள. சரி, இப்போ நாங்கள் டென்ட்டை வந்து வடிவாக பிச் பண்ணிட்டோம். பெருசாக காற்று இல்லை, உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ ஒன்று வருது, பின்னுக்கும் ஒரு விண்டோ இருக்குது. உள்ளுக்கு வந்து சாமான் வைக்கக்கூடிய மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்ஸ் அப்படி உள்ள வாங்க. ஓகே, இப்போ இதுதான் டென்ட். இது வந்து கொஞ்சம் நீள் சதுரமாகி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாக்கெட்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஃபோன்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு தேவையான திங்ஸை வந்துட்டு நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கொள்ளலாம். ஸோ இதுலேயுமே ஒரு விண்டோ இருக்குது. இது வந்து காற்று போகும். இந்த பக்கம் விண்டோ இருக்குது. மேலே வந்துட்டு இந்த ஃப்ளை ஷீட்டுக்கும் எங்களோட டென்ட் பாடிக்கு முடியலை. இதில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. இதுக்குள்ள வந்து காற்று போய்கொண்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ எனக்கு உள்ளே இருந்தது. ஸோ
ஸோ 2 பர்சனுக்கான டென்ட் தான். ஒரு ஆள் இப்படி படுக்கலாம். நான் சரியாக 6 ஃபுட்டாக நாள் வந்து படுக்கலாம். இதுலேயே வந்துட்டு 4%க்குரிய டென்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேக் பேக்கர்ஸ், மற்றது பைக் ரைடர்ஸ் போகிறாக்கள், மவுண்டனில் வந்துட்டு ஹைக்கிங் போகிறாக்கள் எல்லாருக்குமே வந்து இது பிரயோஜனப்படும். இன்றைக்கு நாங்கள் இந்த மாலை பொழுது இங்கே பார்த்தீங்களா, சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிக்கொண்டிருக்கு. எப்படி இருக்கு இந்த அழகிய சூழல்ல வந்து நாங்கள் வந்து ஒரு சமைக்க போறோம், கேம்பிங் பண்ண போறோம். ஏன்னா பொதுவாக வந்து சொல்ல வேணும்னா இந்த டூரிஸ்ட் வந்து வட பகுதிகளுக்கு வாரது குறைவு. ஏனென்றா இந்த கேம்பிங் ஸ்பாட்டுகள், இந்த டூரிஸ்ட்டை கவர்ற மாதிரி விஷயங்கள் இல்லை பொறுத்தவரை. நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம்னு நம்புகிறோம். கன விஷயங்கள் இங்கே செய்யலாம். ஸோ இங்கே வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் கடற்கரையில் கேம்பிங் பண்ணலாம். அப்படி இல்லாட்டிக்கு எல்லாரும் வந்து வெளிநாட்டாக்கள் வந்து நெடுந்தீவுக்கு போகிறவ எங்களோட நண்பர் ஒரு ஆள் இருக்கிற அங்கே ஒரு சின்ன முயற்சியாக செஞ்சு இப்போ கணக்க டூரிஸ்ட்டாக அங்கே கவர்ந்து அங்கே உள்ள மக்களோட வாழ்வாதாரமும் உயர்ற மாதிரி இருக்குது. இப்படி இடங்கள் இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்தி அதில் ஒரு வளர்ச்சி ஒன்று காணணும் கட்டாயமே. எவ்வளோ இந்த பண்ணை கடற்கரைக்கு அந்த கண்டல் தாவரம் இருக்குது, அதுக்குள்ள போட் எல்லாம் விட்டால் வந்து எவ்வளோ டூரிஸ்டாக வந்து கவரக்கூடிய மாதிரி இருக்கும். வேறு வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் வேறு சீசன், அதெல்லாம் பேர்ட் வாட்சிங் எல்லாம் விடலாம். ஆனால் அதுக்கான நடவடிக்கைகள் வந்து யாருமே எடுக்கிறதில்ல. நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஸ்பாட்டில் இன்றைக்கு கேம்பிங் பண்ண போகிறோம். இந்த அனுபவம் என்ன மாதிரி இருக்குன்னு உங்களோடையும் பகிர்ந்து கொள்ள. இதை ஒரு இடத்துல வேண்டாம், இது தேடி பார்த்தேன் ரோட் சைட்ல ஓட்டு வித்து கொண்டு வேண்டாம். என்னண்டா இங்க வந்து இந்த பொருட்கள் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவ்வளோதான் வேலை. சரி, இதில் அந்த லொக்குகள் இருக்கு, அந்த லொக்குகளை எடுத்து போட்டோம்னா சரி. ஓகே, பாப்பம் இருந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. தாங்குது வடிவா 4 பேர் இருக்கலாம். இதுல வந்து 4 பேர் வடிவா இருந்து இப்போ இதுலயே வந்து ஒரு குடையை வந்து போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல காத்தோட்டமா இருக்குண்ணே. ஓகே, ஒரு சின்ன பெட்டி தான் கொண்டு வந்தாங்க. அது அப்படியே உருமாறிட்டு அதான் இப்படியான சின்ன சின்ன பொருட்கள் வந்து உண்மையிலேயே பிரயோசனமா இருக்கும். ஒரு இடத்தை குறைவா பயன்படுத்தும், ஆனா அதுல வந்து பெரிய விஷயங்கள் இருக்கும். இப்போ இதுல வச்சு நாங்கள் வந்து சாண்ட்விச் மாலை நேரம் இந்த சூரிய அஸ்தமனத்தை பார்த்துக்கொண்டு இந்த காத்துல இயற்கையான சூழல்ல ஸ்நாக்ஸ் வந்து செய்து சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நாங்கள் டென்ட் போட்டது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நாங்கள் இப்போ சாண்ட்விச் மேக் பண்ணி சாப்பிட போகிறோம். அதோட இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மேசையும் போட போகிறோம். இது வந்து நாங்கள் இதுக்கு முன்னம் ஆரம்பித்த ஒரு முயற்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான். நீங்கள் அதோட அப்டேட் வந்து அப்படி ஒரு சீரீஸ் மாதிரி பார்க்க போகிறீங்க. ஒரு 3 மாதம் வரும். என்ன எங்கே வாங்க, இங்கே வாங்க. 3 மாதம் வரும். அதுவும் ட்ராவலுக்காண்டி தான். 3 மாதம் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து முயற்சி செய்து கொண்டு வரணும். ஆனால் இதுக்கான பிளான் 6 மாதமாக போய்கொண்டிருக்கு. என்ன செய்யுது, 6 மாசமா செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னமே போட்ட பிளான் பார்ப்போம் எந்த அளவுக்கு கை விடுதுன்னு தெரியல. ஆனால் முயற்சி செஞ்சு கட்டாயமாக முடிக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்த போகிறோம். ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் தான். சரி, இப்போ நாங்கள் எல்லா செட்டப்பையும் செஞ்சுட்டோம். ஒரு கேஸ் குக்கர் எங்கள்கிட்ட வந்து கேம்பிங்குக்கான அந்த சின்ன குக்கர், அதோடு சேர்ந்து ஒரு கேஸ் வரும், அது இருக்குது. ஆனால் நாங்கள் வந்துட்டு அதில் கேஸ் இல்லை, அதால் நாங்கள் இதை கொண்டு வந்தாங்க. அதான் உண்மை. வீட்டில் இருக்கிற கேஸ் குக்கர் இதை வந்து தூக்கி கொண்டு வந்துட்டோம். நான் நிஜம் கணக்கு கஷ்டப்பட போகிறேன். எவ்வளோ தான் மேலே மக்களே, ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் ஒரு என்னென்னு சொல்கிறோம், ஒரு இன்பம் அனுபவிக்க வந்து கோடிகள் இருக்கணுமெண்ட் அவசியம் இல்லை. 1 ரூபா காசு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணுமெண்ட் அது எங்கட மனசில் தான் இருக்கேன். உடனே செய்யக்கூடியண்டா இந்த சாண்ட்விச் தான். கணக்க மீனக்கட தேவையில்லை. சாண்ட்விச், நூடுல்ஸ் எல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டா சரி. நூடுல்ஸ் சாப்பிட்றதுல வந்து அந்த வெக்ஸ் பிரச்சனைன்றது பிறகு நாங்கள் சாப்பிட்றது கூட வேணும். அதில் ஒரு மெழுகு இருக்குது. அந்த மெழுகு வந்துட்டு உடம்புக்கு போனால் கன நாள் ஆகுமா வெளியில் வரும். 6 மாதத்துக்கிட்ட ஆகும். ஓகே, இப்போ நாங்கள் இந்த இடத்துல டென்ட் போட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த டென்ட் வந்து மொத்தமாக விலை வந்து 2499 ரூபா இந்திய விலை மதிப்பின்படி. இந்த டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குரியது. சில டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கை காசுக்கு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிகினர் லெவலுக்குரிய ஒரு டென்ட். அதாவது நீங்கள் இப்போ தான் டென்ட் நீங்கள் போட்டு இங்கே அதை கேம்பிங் பண்ணணும்னா ஈஸியாக கொண்டு போகிறதுக்குரிய டென்ட். இது எப்படி இருந்தது உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். நல்ல ஈஸியாக இருந்தது போடக்கூடிய மாதிரி. போன முறை இருக்கா டென்ட் எல்லாம் போனால் அது பயங்கர கஷ்டமாக இருந்தது. எல்லாத்தையும் இழுத்து இது நார்மலாக உடனே போடக்கூடிய மாதிரி இருந்தது. ஈஸியான.
சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன் அலெக்ஸ்.